பாக்குது. என்னப்பா வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்க போலயே, பணம் கொட்டுது போலயே. ஆமா கொட்டுது, வந்து பக்கெட் வச்சு புடிச்சிக்க. பக்கெட்லாம் பத்தாதுப்பா, டேங்க வச்சுதான் புடிக்கணும். நான் சம்பாரிச்சு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறேன், இதுல உனக்கு என்னப்பா வயிறு எரியுதே? எனக்கு எங்கப்பா வயிறு எரியுதே? கொஞ்சம் கீழே பாரு, அனல் இதுவரை அடிக்குது. சரி உடுப்பா உடுப்பா, வரட்டுமா? கண்ணுல ஏதோ தென்பட்டுச்சே. புது பைக்கா? எங்கன்றா காசு வருது உங்களுக்கு? ஐயா, நான் உழைச்சி சம்பாதிச்சு வண்டி வாங்குறேன், இதுல உனக்கு என்ன? அப்போ நீலா வாங்குறிய, வீட்டுல பதுக்கி தானே வச்சிருக்க. இல்லையே, கொட்டுதா உங்களுக்கு? கொட்டுதடா. யோ ஆத்தாடி. மொட்டை மாலை போய் துணி ஏத்துருவாப்பா. 2 மினிட்ஸ் இருமா, வந்துடுறேன். ஐயோ 2 நிமிஷம் தானே, விடக்கூடாது. துணி எடுத்துட்டு வந்து அவனை திட்டி ஆகணும். துணி எடுத்துட்டா, நீ ஒன்னு விட மாட்டா. நீ வர வேணாம், நீ வரவே வேணாம். துணி நானே எடுத்துட்டு வந்துட்டா, எல்லா வேலையும் நானே செய்யணும்ல. நான் தான் 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன்னு சொன்னானே. 2 நிமிஷம்டா, 120 நொடி. எப்பா பாரு போனே பாத்துட்டு படிக்கவே படிக்காத. எப்பா பாரு டிவியே பாத்துட்டு படிக்கவே படிக்காத. எப்பா பாரு கேமே விளையாடிட்டு படிக்கவே படிக்காத. உள்ள இருக்கியாடா? ஆமா. எப்பா பாரு பேண்டுக்கிட்டே இரு, படிக்கவே படிக்காத. எப்பா பாரு படிச்சுக்கிட்டே இரு, படிக்கவே படிக்காத. ஐயோ பவராண்டில. டேய் என்னடா சும்மா 2 பேரும் நடிங்கிட்டு இருக்கீங்க? நீ சொற்றுக்குள்ள அது இதுன்னு போட்டுருக்கா, எங்களுக்கு குளிருதுனா. ஓ ஆமால. ஏவா கொடிய கெடுக்கலாம். டேய் தல பவராண்டி உட்கார்ந்திருக்கல, அது பக்கத்துல போய் உட்காருங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன். ஆண்டி எப்படி ஆண்டி இருக்கீங்க? வாப்பா வாங்க. எப்பா தம்பி ராஜகுமாரே, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் ஆண்டி. ஒரு கார் ஒன்னு வாங்கியிருக்கேன். காரா? ஐயோ இவன் எப்படி வாங்கணும்? இவனுக்கு காசு எங்க இருந்து வருது? அப்படியே பைக் ஒன்னு வாங்கலாம்னு இருக்கேன். பைக்குமா? எங்க இருந்துடா காசு வருது உங்களுக்கு? அப்புறம் ஒரு 5 ஏக்கர் இடம் ஒன்னு பேசிட்டு இருக்கேன். 5 ஏக்கரா? நோ கொஞ்சம் பார்த்து கம்மியா சொல்லுண்ணா, ஓவரா எரியுது. ஓ சரி சரிடா. அது 5 ஏக்கர் இல்லையாமா, 1 ஏக்கர் தான் இருக்கான். சரி அதை மட்டும் வாங்கலான்னு. 1 ஏக்கர் தானா? அப்புறம் ஒரு பெரிய இடத்துல ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கேன் ஆண்டி. அந்த பொண்ணு வீட்டுல எப்படியும் ஒரு 100 பவுன் போடுறேன்னு இருக்காங்க. 100 பவுனா? அப்புறம் ஒரு கூட ஒரு ஆடிக்காரு அது இதுன்னு கொஞ்சம் வசதியான ஃபேமிலி தான். என்ன சவுண்டே காணும்? என்ன எரிஞ்சு விட்டானுங்க? ஐயோ செக்கமா வர பாத்துட்டே. ராஜகுமார் என்ன பண்ண தெரியுமா? வெள்ள வாயா மாமா. அடே எவ்வளவு வந்து தொலைங்கடி. அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒரு மாதிரி எதனா சொல்லி தொலை, அவன விடவே கூடாது. கேக்குதா இல்லையா? பொண்ணு கைய பிடிச்சு இழுத்துட்டான். கைய பிடிச்சு இழுத்துனா? எல்லாம் கேட்டுக்கோ, ராஜகுமார் கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் ஆயிடுச்சா? சாதாரணமா நடத்தியாடா என்ன? பைதியோட நான் பாக்குறேன். கிழிச்சடிச்சு போடுறான். அடியா ஆமா ஆமா கல்யாணம் பண்ணிட்டான், குழந்தை பிறந்துட்டான். எது குழந்தை பிறந்துட்டா? சச்சே ஊரா இது, நான் அமெரிக்காக்கே போறேன்டா. இப்ப ஏன் அமெரிக்கா போறான்? அமெரிக்கால ஒரு புள்ளைய லவ் பண்றான், வெள்ளக்காரி. சார் கொரியர். என்ன சார் உங்க வீட்டுக்கு அதே மாதிரி 3 பேர் வீட்டுல கதவு திறக்குது? அதெல்லாம் அப்படிதானே, அவங்க வீட்டுல 1000 பொருள் வாங்குறாங்க, ஒன்னும் தெரிய மாட்டேது. நான் ஒரு பொருள் வாங்குறேன், எப்படிதான் எல்லாருக்கும் தெரியும் தெரிய மாட்டேது. சரி உண்ணா குண்ணா. இந்தாங்க ப்ரோ பத்திரம். போனு வாங்கிருக்கியா? பூஜைய போட்ட வேண்டியதுதான். என்னடி அவ்வளவு மோசமானவளா அவ? அட ஆமாக்கா, சொல்லி கிளி போடாத. அடியே என்னடி என்ன போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு. அடியே என்னடி என்ன பத்தி ஏதோ சொல்லிட்டு இருக்க? வா வா. என்னக்கா? அடியே எனக்குலாம் தெரியாது, நான் இங்கதான் இருக்கேன். நீ சொன்னது அவ கையிலே உண்டு போல. அட்டோ எனக்கு தெரியாது, நீங்க சண்டை போட்டுங்க. அடியே என்னடி? உன்னை நீ விட மாட்டாண்டி. இங்க யாரு சிரிச்சு பேசணும், யாரு பொருள் வாங்கணும் நான் முடிவு பண்ணணும். ஏன்னா என் கண்ணு பவர் அப்படி. கல்லடி படலாம்டா. கண்ணு
கண்ணாடி படக்கூடாதுடா. விக்கு மறந்துட்டா